முந்தைய பாகங்களில் நிவேதா கொலை செய்யப்பட்டால் என்று நம்பி கதிருக்கு தூக்கு தண்டனை வாங்கி தந்த அரசு வக்கீல் மாதவன் திடீரென ஒரு கொலை வழக்கில் தானே சிக்கிக்கொண்டான். கதிரின் மனைவி அகிலாவின் மரணத்துக்கு பின்னால் மறைந்திருந்த உண்மையை அவனை பாண்டிச்சேரி அங்கிருந்து கோவா வரை அழைத்துச் சென்றது. அங்கே நிவேதா உண்மையிலேயே உயிருடன் இருப்பது உறுதியானது. அது மட்டுமல்ல, ராஜசேகர் ஒரு சாதாரண தொழிலதிபர் இல்லை, கோடிக்கணக்கான பண மோசடியில் சிக்கியிருக்கும் மனிதன் என்பதும் தெரிய வந்தது. இப்போது போலீஸ் மாதவனை தேடிக்கொண்டிருக்கிறது. நிவேதா எங்கே? ராஜசேகர் என்ன திட்டம் போட்டிருக்கிறார்? இந்த மர்மத்தின் இறுதி முடிச்சு இப்போது அவிழப்போகிறது. முந்தைய பாகங்களின் வீடியோ URL லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது. பார்க்காதவர்கள் பார்த்துவிட்டு வரவும். அத்தியாயம் 22. அண்ணா நகரில் இருக்கிற ராஜசேகரோட பங்களாவில் 1-2 ஜன்னல்கள் மட்டும் வெளிச்சம் தெரிஞ்சுது. காம்பவுண்ட் முழுக்க ஒரே இருட்டாகவும் மயான அமைதியாகவும் இருந்தது. மாதவன் அந்த பங்களாவை சுற்றி ஏற்கனவே 2 ரவுண்டு அடித்து பார்த்துட்டான். ஆனால் அவனோட அண்ணன் ராகவனையோ இல்லை அந்த டெடெக்டிவ் கோவிந்தராஜனையோ அங்கே எங்கேயுமே காணோம். ஸ்டெல்லா ஒரு புது ஒய்ஃபுக்கு ஒரு பிடிவாதத்தோடு இந்த தடவையும் அவனோட வண்டியிலேயே கூட வந்திருந்தா. என்னது இது விசித்திரம்? என் அண்ணன் இதுக்கு முன்னாடி இங்கேயே வந்திருக்கணுமே ஸ்டெல்லா, மாதவன் சொன்னான். ஒருவேளை அவங்க ராஜசேகரை பார்க்க பங்களாவுக்கு போயிருப்பாங்களோ என்னவோ, ஸ்டெல்லா ஐடியா கொடுத்தா. இருந்தாலும் அவங்களோட கார் வெளியே எங்கேயாவது நின்றுட்டு இருக்கணுமில்ல. அவங்க ஒரு வேளை அந்த டெடெக்டிவோட காரில் வந்திருப்பாங்க. உங்களுக்கு அந்த டெடெக்டிவ் கார் நம்பரோ இல்லை அடையாளமோ தெரியாததுனால அதுதான் கவனிக்காமல் விட்டுருப்பீங்க. நீ சொல்கிறதும் கரெக்டு தான், மாதவன் ஒற்றுக்கொண்டான். என் கணிப்புப்படி நம்மளும் பேசாமல் உள்ளே போகலாமா சார்? நம்மளா? நாம் அங்கேருந்து என்ன விவரம் இப்போது? ஏன், நானும் உங்கள் கூட தானே உள்ளே வருவேன் சார். சான்ஸே இல்லை ஸ்டெல்லா, உன்னை நான் உள்ளே கூட்டிகிட்டு போகவே மாட்டேன். என் அண்ணன் இன்னும் இங்கே வராதே என் மனசுக்குள்ளே பெரிய கவலையாக இருக்குது. ஒருவேளை அவங்க உள்ளே இல்லாமல் இருக்கலாம், இல்லை உள்ளே ஏதாவது பெரிய விபரீதம் நடக்கலாம். இல்லை, எல்லா விபரீதம் இருக்கட்டும் சார், ஆனால் ஒன்று மட்டும் இங்கே நடக்காது. என்னது அது? உங்களை நான் தனியாக உள்ளே போக விட மாட்டேன் சார். மாதவன் கொஞ்ச நேரம் அவள் முகத்தையே உற்று பார்த்து விட்டு வேறு வழி இல்லாமல் ரொம்ப பலவீனமாக சொன்னான். மிஸ்ஸஸ் ஸ்டெல்லா மாதவன், சொல்லுங்கள் மை டியர் டார்லிங் ஹஸ்பண்ட். அவள் ரொம்ப கொஞ்சிற குரலில் சொன்னாள். உன்னை நான் கல்யாணம் பண்ணுறதே ஒரு பெரிய தப்போன்னு எனக்கு இப்போ தோணுதுப்பா. இருந்தாலும் இருக்கும் சார், அதுக்கு 100% சான்ஸ் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, அந்த தப்பு இப்போ நடந்து முடிஞ்சிருச்சே. இந்த தப்பை இப்போதைக்கு மாற்றவே முடியாது, பார்த்துக்கங்க. அவள் சிரித்தாள். ஆமாம் ஆமாம், மாதவன் வேறு வழி இல்லாமல் ரொம்ப பரிதாபமாக சொன்னான். உள்ளே போக விருப்பம் இல்லைன்னா பேசாமல் வண்டி திருப்பிட்டு சென்னைக்கே போயிடலாம் ஸ்டார், ஸ்டெல்லா சொன்னால். இல்லை, மாதவன் உறுதியான குரலில் சொன்னான். இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறமா அந்த ராஜசேகர்கிட்ட பேசி உண்மையை வாங்காமல் நான் இங்கேருந்து போகிறது இல்லை. அவன் பேசாமல் அமைதியானாள். நான் அப்படியே காம்பவுண்டுக்குள்ளே ஒரு ரவுண்ட் அடித்து நோட்டை விட்டுட்டு வந்துடுறேன், மாதவன் சொன்னான். அது வரைக்கும் நீ கார்லேயே உட்காந்துருக்கியா இல்லை அங்கேயே என் கூட வந்து சாக்கிறியா? அது வரைக்கும் நான் இங்கேயே செத்துட்ருக்கேன் சார், ஆனால் ப்ளீஸ் சீக்கிரம் வந்துடுங்க. சரிப்பா, ஆனால் நான் இல்லாமல் நீங்கள் மட்டும் பங்களாக்குள்ளே காலடி எடுத்து வச்சிடாதீங்க, பார்த்துக்கங்க. சரி சரி. அவன் காரை விட்டு வெளியே இறங்கினான். கேட்டை மெதுவாக தள்ளிக்கொண்டு காம்பவுண்டுக்குள் நுழைந்தான். அங்கே டிரைவேயில் அவனுக்கு நன்றாக தெரிந்த ராஜசேகரோட ஃபாரின் கார் நின்று கொண்டிருந்தது. அவன் பங்களாவை ஒரு சுற்றி பார்த்தான். ஆனால் வேறு எந்த வண்டியும் அங்கே கண்ணில் படவில்லை. அப்புறம் உள்ளே லைட் எரிந்து கொண்டிருந்த அந்த ஒரே ஒரு ஜன்னலுக்கு முன்னாடி போய் நின்றான். தன் கால் விரல்களால் எட்டி பார்த்து ரொம்ப எச்சரிக்கையாக உள்ளே பார்த்தான். அது அச்சு அசல் அந்த பங்களாவோட பெரிய ஹால் தான். முதலாக அவன் அங்கே வந்தபோது உட்கார வைத்தார்களே, அதே இடம்தான். ரூமுக்குள்ளே ஒரு சேரில் ராஜசேகர் உட்கார்ந்திருந்தால் அவருடைய பார்வை ஏதோ வெற்று இடத்தையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தது. அவருடைய விரல்கள் ரொம்ப பதற்றத்துடன் அந்த சேருடன் கைப்பிடி மேலே டக்கு டக்கு என்று தட்டி கொண்டிருந்தது. ஒருவேளை அவருடைய விரல்கள் அப்படி அசையாமல் இருந்திருந்தால் அவர் அந்த சேரிலேயே உட்கார்ந்தபடியே தூங்கியிருப்பார் என்று தான் மாதவன் நினைத்திருப்பான். அந்த ரூமில் அவர் ஒருத்தர் மட்டும் தனியாக இருந்தார். அங்கே அவனுடைய அண்ணன் ராகவனோ இல்லை அந்த டிடெக்டிவ் கோவிந்தராஜனோ எவனும் இல்லை. அவன் விறுவிறென கார் பக்கத்தில் திரும்பி வந்தான். இன்னும் ஒரு 10 நிமிஷம் கார்லேயே வெயிட் பண்ணி பார்த்தான். அவனுடைய அண்ணன் அங்கு வரவே இல்லை. இனிமேல் இங்கே சும்மா வெயிட் பண்ணுறதுல வேஸ்ட்டு ஸ்டெல்லா, கடைசியாக அவன் சொன்னான். பேசாமல் நம்ம 2 பேருமே உள்ளே போயிடலாம். ஒருவேளை உள்ளே ஏதாவது ட்ராப் வச்சுருந்தா என்ன சார் பண்ணுறது, ஸ்டெல்லா பயத்துடன் கேட்டாள். அதுக்கு என்ன இப்போ, அவன் லேசாக சொன்னான். நீ தான் செம சாதுரியமாக என்ன அந்த வலையிலேருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுவியே, அதுக்கு தானே என் கூட வர நடம்பிடிக்கிற. காமெடி பண்ணாதீங்க சார், அவள் அழுக்குரலில் சொன்னார். அந்த உஸ்தாதோட துப்பாக்கி இன்னும் பேக்கெட்டில் தான் இருக்குதுப்பா. மாதவன் தன் கோட் பேக்கெட்டை தட்டி காட்டி சொன்னான். என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம், வா போகலாம். சரி சார். 2 பேரும் காம்பவுண்டிற்குள் நுழைந்தார்கள். பங்களாவோட மெயின் கதவு உட்பக்கமாக பூட்டப்படாமல் சும்மா சாத்தி இருந்தது. அதை லேசாக தள்ளிக்கொண்டு அவர்களே உள்ளே நுழைந்து ஏற்கனவே தெரிந்த அந்த வழியாக நேராக ஹாலுக்குள் போனார்கள். அவர்கள் அவ்வளவு சத்தம் இல்லாமல் பூனை மாதிரி அடியெடுத்து வைத்து உள்ளே வந்திருந்தாலும் ராஜசேகருடைய காதுகளுக்கு அந்த சத்தம் டக் டக் என்று கேட்டுடுச்சு போல. அவர் தன் உடம்பை லேசாக கூட அசைக்காமல், இல்லை அவர்கள் பக்கம் தலையை திருப்பாமல் கரகரப்பான குரலில் கேட்டான். யாரது? யூசப் கானா இல்லை உஸ்தாதா?
மாதவன் பெரிய பெரிய எட்டுகளாக எடுத்து வைத்து அந்த சேர் பக்கத்தில் போய் நின்றான். அவங்க 2 பேருமே இனிமேல் உங்கள் முன்னாடி வந்து நிற்க முடியாது ராஜசேகர் சார், அவங்க 2 பேரும் செத்துட்டாங்க. இல்லை, அதுக்கு வாய்ப்பே இல்லை, ராஜசேகர் சொன்னார். அதுதான் சார் அப்பண்டமான நிஜம், மாதவன் சொன்னான். தன் மனதிற்குள்ளே ஏதோ ஒரு விபரீதம் தோன்ற அவன் டக்கென்று பாக்கெட்லேருந்து அந்த துப்பாக்கியை வெளியே எடுத்து கையில் பிடித்து கொண்டான். ராஜசேகர் பேசாமல் அமைதியாக இருந்தார். மாதவன் இப்படி அதிரடியாக துப்பாக்கியோடு உள்ளே வந்ததை பார்த்ததும் அவருக்கு ஏதாவது அதிர்ச்சி இருந்தால் கூட அது அவருடைய முகத்தில் துளி கூட வெளியே தெரியவில்லை. மாதவன் அவருடைய முகத்தை உற்று பார்த்தான். அவனுக்கு எப்படி இருந்ததுன்னா, இந்த 3 நாள் இடைவெளியில் அந்த மனுஷன் எப்படி ஒரு 10 வயசு கூடி கிழவன் மாதிரி ஆயிட்டார்னு தோணுச்சு அவனுக்கு. அவர் மறுபடியும் ஒரு வெற்று பார்வையால் மாதவனை பார்த்து தன் தலையை அப்படியே மெதுவாக கீழே தொங்க போட்டார். அவருடைய தாடை அவருடைய நெஞ்சிலே போய் முட்டியது. சார், இவருக்கு என்னாச்சு? ஸ்டெல்லா பயந்த குரலில் முணுமுணுத்தாள். மாதவன் ஏசோ பேசப்போனவன் டக்கென்று வாயை மூடிவிட்டு அமைதியானான். அப்பொழுதுதான் அவனுக்கு முதலாக ஒரு உண்மை பளிச்சென்று உரைத்தது. அந்த ராஜசேகரியின் ஒரு சிலை மாதிரி அசைவில்லாமல் அந்த சேரில் உட்கார்ந்திருக்கார் என்று. அவரால் தான் தன் உடம்பை லேசாக அசைக்கக்கூட முடியவில்லையே. ஏனென்றால் அவரது 2 கால்களும் 2 கைகளையும் அந்த சேரோடு ஒரு தடிமனான கயிற்றை வைத்து அவ்வளவு டைட்டாக கட்டி போட்டிருந்தார்கள். ராஜசேகர் சார், மாதவன் லேசான பதற்றத்தான குரலில் கேட்டான். இங்கே என்னதான் சார் நடக்குது? என்ன நடக்குதுன்னு நாங்கள் சொல்கிறோம்ப்பா. அந்த பெரிய ஹாலின் ஒரு இருட்டான மூலையிலிருந்து ஒரு மிரட்டலான குரல் கேட்டது. முதல்ல அவங்க கையில் இருக்கிற துப்பாக்கியை அங்கே டேபிள் மேலே வைங்க வக்கீல் சார். நான் வைக்கலைன்னா என்ன பண்ணுவேன்? மாதவன் சம்மதில்லாக கேட்டான். நீங்கள் வைக்கலைன்னா அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி உங்கள் பக்கத்தில் நிற்கிற இந்த அழகான சின்ன பொண்ணை நான் ஸ்பாட்லேயே சுட்டு கொண்டுடுவேன். சீக்கிரம் முடிவு பண்ணுங்க சார். உங்கள் கண்ணு முன்னாடியே இந்த இள ரத்தம் வெள்ளத்தில் துடிச்சு சாகணுமா, இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் 2 பேரும் உயிரோடு இருக்கணுமா? மாதவன் வேறு வழி இல்லாமல் ராஜசேகர் சேர் பக்கத்தில் இருந்த டேபிள் மேல் தன் துப்பாக்கியை வைத்தான். சபாஷ், நீ எதுக்காக இங்கே வந்து சாக காத்துட்ருக்கீங்க? ராஜசேகர் ரொம்ப பலவீனமான குரலில் சொன்னார். அவங்க 2 பேருக்குமே பைத்தியம் முடிச்சிருச்சு மாதவா. அவங்க நம்ம எல்லாத்தையும் கொண்டுடுவாங்க. சரியோ, அந்த நேரத்தில் கேப்டன் ஆண்டனியா அந்த இருட்டுக்குள்ளிருந்து வெளிச்சத்திற்கு வந்தான். அவனுடைய கையில் ஒரு துப்பாக்கி இருந்தது. அதை அவன் ரொம்ப அலட்சியமாகவும் அசால்ட்டாகவும் பிடித்திருந்தான். அவனுடைய இன்னொரு கையில் ஒரு பெரிய அட்டாச்சி சூட்கேஸ் ஒன்றும் இருந்தது. நீ இப்போ சொன்னது நிஜம்தானா தம்பி? அவன் மாதவனை பார்த்து கேட்டான். அந்த யூசப் கானும் உஸ்தாதும் நிஜமாவே செத்துட்டாங்களா? ஆமாம், எங்களை கொலை பண்ணணும்னு பிளான் பண்ணி அவங்க எங்களை மோட்டார் போட்டில் கடத்திட்டு போனாங்க. ஆனால் அங்கே விபரீத பிளானில் அவங்களே மாட்டிட்டு செத்துட்டாங்க என்றான் மாதவன். அதில் ஒருத்தனை நான் தான் சார் துப்பாக்கியால் சுட்டுக்கொன்னேன். ஸ்டெல்லா செம தில்லாக தைரியமாக சொன்னாள். இன்னொருத்தன் கண்ணாடி உடைஞ்சு கடலில் விழுந்து செத்துட்டான். ரொம்ப நல்ல காரியம் நடந்துச்சுப்பா, கேப்டன் ஆண்டனி செம திருப்தியான குரலில் சொன்னான். அப்புறம் அவன் ராஜசேகர் பக்கம் திரும்பி, பார்த்தீங்களா முதலாளி, நீங்கள் வச்சிருக்கிற ஆட்கள் எவ்வளோ வேஸ்ட்டுன்னு நான் தான் உங்ககிட்ட அப்போவே சொன்னேனே. என் ஷேரை கொஞ்சம் அதிகமாக்கி கொடுங்கன்னு நீங்கள் தான் கேட்கல என்றவன் மாதவன் பக்கம் திரும்பினான். வக்கீல் சார், இந்த கிழவனை நல்லா மிரட்டி பணி வைக்கணுங்கிறக்காகத்தான் நான் வேணும்னே அந்த யாட் பாத்ரூம்குள்ள இருக்கிற ரகசிய ஓட்டை பற்றி உங்களுக்கு தடயம் கிடைக்க விட்டேன். அது வழியாக தான் நிவேதா அன்றைக்கி நைட்டு உள்பக்கமாக பூட்டியிருந்த ரூம்லேருந்து தப்பிச்சு என் ரூமுக்கு வந்தா. அந்த ரகசிய ஓட்டை விவரம் வெளியே தெரிஞ்சால் இந்த கிழவனோட மானமே கப்பலேடுன்னு எனக்கு தெரியும். ஆனால் இந்த கஞ்ச கிழவன் என் பங்கை அதிகமாக கொடுக்கவும் அப்போது சம்மதிக்கலை. பரதேசி என்னை எப்பவுமே அவனோட சாதாரண ஒரு வேலைக்காரனை மட்டும் வச்சுக்கிட்டு அத்தனை கோடிக்கணக்கான கள்ளப்பணத்தை இவனே முழுசாக அமுக்கிக்க பார்த்தான். அந்த ரகசிய ஓட்ட விவரம் உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட இந்த கிழவனுக்கு பயம் வரல. ஏன்னா அவனுக்கு அவனோட டிரைவர் யூசப் மேலேயும் உஸ்தாத் மேலேயும் அவ்வளோ விசுவாசம் நம்பிக்கை இருந்தது. நான் ஃபோன் பண்ணி வக்கீலுக்கு எல்லா ஓட்ட விவரம் தெரிஞ்சிருச்சுன்னு சொன்ன உடனே அந்த கிழவன் புதுச்சேரியில் இருக்கிற என்னை நம்புறதை விட்டுட்டு உங்களை காலி பண்ண பம்பாயிலேருந்து தன் சொந்த ஆட்களாக அனுப்பிச்சி வச்சான். இப்போ பாருங்கள், அவனோட அத்தனை புத்திசாலித்தனமும் தரமட்டம் ஆயிடுச்சு. முதல்ல என் பங்கை தரமாட்டேன்னு அடம்பிடிச்சான். ஆனால் இப்போ மொத்த பணப்பெட்டியும் என்னோடய கைக்கு வந்துருச்சு. அவன் அங்கே இருந்த ஒரு சோஃபாவோட கைப்பிடியில் மேல் அசால்ட்டாக உட்கார்ந்தான். அந்த அட்டாச்சி சூட்கேஸ் பெட்டியை தன் கால் பக்கத்தில் வைத்துவிட்டு அதை ரொம்ப ஆசையாக தட்டி கொண்டான். எது எப்படியோ நடந்ததெல்லாம் என்னோட நன்மைக்கு தான், கேப்டன் ஆண்டனி குஷியாக சொன்னான். ஒருவேளை அந்த யூசப் கானும் உஸ்தாதும் அவங்கள பாண்டிச்சேரியிலே காலி பண்ணியிருந்தா அவங்க அவங்கள கொண்டுட்டு நேராக இந்த பம்பாய்க்கு இந்த கிழவங்கிட்ட வந்திருப்பாங்க. அப்புறம் அந்த பணத்தோடு அவங்கள கூட்டிகிட்டு நாட்டை விட்டே ஓடி போயிருப்பான். நாங்கள் வெறும் கையைத்தான் பிடிச்சிட்டு நின்றுருக்கணும். எனக்கு அப்படி எந்த ஐடியாவும் இல்லைப்பா, ராஜசேகர் கத்தினார். நான் உன்னோட பங்கை அவனுக்கு கண்டிப்பாக கொடுத்துருப்பேன் ஆண்டனி. உங்கள் பேச்சை நான் ஒரும்போது நம்ப மாட்டேங்களவா, கேப்டன் சொன்னான். அந்த அட்டாச்சி பெட்டிக்குள்ளே என்ன தான் இருக்குது? மாதவன் கேட்டான். காசு தம்பி, காசு, கேப்டன் சொன்னான். அவ்வளவோ 2000 ரூபா நோட்டுக்கெல்லாம் அமுக்கி வச்சுருக்கான் அந்த சூட்கேஸ்க்குள்ளே. ஓஹோ, இந்த மொத்த ரகலைக்கும் அசல் காரணமே நீ தான் வக்கீல் மாதவா, ராஜசேகர் சொன்னார். உன் இடத்துல ஏதாவது தான் வேலையை மட்டும் பார்க்குற ஒரு கவர்மெண்ட் வக்கீல் இருந்தால் இந்த நிலைமையே வந்திருக்காது. மாதவன் அவருடைய பேச்சை பெரிதாக கண்டுகொள்ளாமல் கேப்டனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான். எனக்கு ஒரு விஷயத்துக்கு மட்டும் பதில் சொல்ல ஆண்டனி. என்ன சொல்லு, கேப்டன் கேட்டான்.
கரெக்டாக 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி எவனோ ஒருத்தன் அண்ணன் ராவனோட குரலை எனக்கு பேசி என்னை ஏமாற்றி இந்த பங்களாக்கு வர வச்சான். அது யார்? ராஜசேகர முகத்திலும் கேப்டன் ஆண்டனியோட முகத்திலும் ஒரு நிமிடம் பெரிய குழப்பம் தெரிந்தது. ஓ அண்ணனா? அவன் யாருன்னு எனக்கு தெரியாதேடா, அந்தோனி சொன்னான். மாதவன் அதுக்கு மேல் பதில் சொல்லவில்லை. அவர்கள் பேசுவதை பார்த்தால் அவர்களுக்கு தன் அண்ணன் பற்றி தெரியலைங்கிறது கன்ஃபார்ம். அப்படின்னா அவனோட அண்ணன் ராகவன் இப்போ எங்கே போனார்? அவரோட குரலில் ஃபோன் பண்ணது யார்? சரி, அதெல்லாம் போகட்டும். மாதவன் ஓப்பனாக கேட்டான். இப்போது அந்த அகிலாவை திருவான்மியூரில் வச்சு கொலை பண்ணது யார்? நான் தான். அந்த இருட்டுக்குள்ளிருந்து அந்த பொம்பளையினோட குரல் கேட்டது. அடுத்த செகண்டே அந்த இருட்டை விட்டு வெளிச்சத்துக்கு வந்து நின்றாள் நிவேதா. இவ ஸ்டெல்லாவோட வாயிலிருந்து அதிர்ச்சியில் வார்த்தையே வரவில்லை. இவ உயிரோடு தான் இருக்காளா சார்? பக்காவாக அடையாளம் கண்டுபிடிச்சிட்டேப்பா என் செல்லமே, நிவேதான்னு அக்கலாக சொன்னால். மாதவன் நிவேதாவை உற்று பார்த்தான். அகிலா அன்றைக்கு நைட்டு போதையில் அவளை பற்றி என்ன விவரித்து சொன்னாலோ அச்சு அசல் அத்தனை மாற்றங்களும் அவளிடம் இருந்தது. அவளுடைய நீளமான கருப்பு முடி இப்பொழுது குட்டையாக கட் பண்ணி கோல்டன் கலரில் மாறி இருந்தது. மற்றபடி அவள் பழைய நிவேதா மாதிரி தான் இருந்தாள். அவளுடைய உதட்டில் செக்கச்சேவேல் என்ற லிப்டிக் இருந்தது. அதோட ஓரத்தில் ஒரு சிகரெட் எரிந்து கொண்டு இருந்தது. அவள் முகத்தை பார்த்தாலே அவள் பண்ணின அத்தனை தில்லாலங்கை குற்றங்களும் அப்பண்டமாக தெரிந்தது. அடுத்த அத்தியாயம் கேட்பதற்கு முன்பு நண்பர்களே, இந்த மாதிரி ஒரு மணி நேர தமிழ் ஆடியோ புக் வீடியோவை உருவாக்க எனக்கு குறைந்தது 4 நாட்கள் ஆகும். கதையை தேர்வு செய்து வாசிப்பது, ஒலியை சுத்தம் செய்வது, தேவையான எல்லா படங்களையும் உருவாக்கி அனிமேஷனாக மாற்றுவது, முழு வீடியோ எடிட்டிங், தம்ப்நெயில், டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக்ஸ் இவை அனைத்தையும் நான் ஒரே ஒரு நபராக செய்து வருகிறேன். இந்த உழைப்பை நீங்கள் மதித்து எனக்கு தொடர்ந்து ஆதரவு தர விரும்பினால் தயவு செய்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவுக்கு லைக் போடுங்க, உங்கள் பாசிட்டிவ் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் எனக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும். மிக்க நன்றி. வாருங்கள் அடுத்த அத்தியாயத்தை தொடருவோம். அத்தியாயம் 23. ஹலோ நிவேதா மேடம், மாதவன் சொன்னான். மரணத்திலேருந்து திரும்பி வந்ததுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். அவள் ஒரு கேவலமான கொடூர சிரிப்பு சிரித்தாள். ஆனால் நீங்கள் இங்கிருந்து தப்பிக்க முடியாது மேடம். மிஸ்டர் மாதவன் சார், அவள் சோஃபாவில் கேப்டன் ஆண்டனி பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டே பேசினாள். மை டார்லிங், என்னை எவனாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. உன்னையும் உன்னோட இந்த பொண்ணையும் இங்கே வச்சு கொலை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கூட சட்டம் என்ன எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா சட்டப்படியும் கோர்ட்டுப்படியும் நான் ஏற்கனவே செத்துட்டேன். கதிருங்கிற ஒரு பாவி கையால் நான் கொலை செய்யப்பட்டேன்னு நீ தானே கோர்ட்டில் தீர்ப்பு வாங்கி தந்த. மாதவனுக்கு இப்பொழுது அந்த மரண விபரீதத்திலிருந்து தப்பிக்க ஒரே ஒரு வழிதான் கண்ணுக்கு தெரிந்தது. எப்படியாவது அவளுடைய அண்ணன் ராகவனும் அந்த டிடெக்டிவ் கோவிந்தராஜனும் போலீஸை இங்கே கூட்டி வந்துடும் என்கிறதான். அதுவரை பேசி டைம் பாஸ் பண்ணலாம் என்று முடிவு பண்ணி அவன் கேட்டான். அப்போது அகிலாவை நிஜமாவே நீ தான் கொலை பண்ணியா நிவேதா? இவகிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ணாத நிவேதா. அந்த கேப்டன் ஆண்டனி டக்கென்று குறுக்கி அதட்டினான். இங்கே இருக்கிற ஆட்டத்தையும் இப்போவே முடிச்சுட்டு நம்ம கிளம்புற வழியை பார்ப்போம். எப்படியும் அந்த யூசப் கானும் உஸ்தாது நம்ம இன்றைக்கி எதிராக வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சிருச்சுல்ல, அப்புறம் என்ன? ஆனால் டார்லிங், நிவேதா தொடங்கினாள். நான் அந்த அகிலாவை கொண்ட கதையை இந்த வக்கீல் பயல்கிட்ட சொல்லாமல் விட்டால் என் லைஃப்லேயே இதை பற்றி வேறு யார்கிட்டையும் சொல்லி பெருமைப்பட்டுக்க எனக்கு சான்ஸே கிடைக்காதே. நான் தான் இந்த உலகத்திலேயே செத்து போனவளாச்சே, என் அடையாளமே இல்லையே. அவள் சோஃபா விட்டு எந்திரிச்சு செம்ம கெத்தாக ஹாலில் அங்கும் இங்கும் நடந்து கொண்டே பேசினாள். ஆமாம், அந்த கதிரோட சம்சாரமான அகிலாவை நான் தான் கொன்னேன். அவளோட பெட்ரூமில் இருந்து அவளோட தலகாணியை வச்சு தான் அந்த பாவியோட மூச்சை அமுக்கி ரொம்ப சொகுசாக உயிரை எடுத்தேன். உண்மையிலேயே எங்களோட அசல் பிளான் என்ன தெரியுமா? என் புருஷன் ராஜேஷோட போர்ச்சுகீஸி அரசியல் கான்டாக்ட்ஸ் வச்சு நான் ஃபஸ்ட்டு லிஸ்பன் நகரத்துக்கு எஸ்பேக் ஆகி போயிடணும். அதுக்கப்புறம் என் புருஷனை இங்கே நான் செத்துட்டேன்னு சொல்லி என்னோடய 25 லட்ச ரூபா இன்சூரன்ஸ் காசை வாங்கணும். அது மட்டும் இல்லாமல் அவரை நம்பி பணத்தை போட்ட பார்ட்னர்ஸ்கிட்ட கோடிக்கணக்கான ஷேர்ஸ் எல்லாம் திருட்டுத்தனமாக விற்று அவ்வளவு காசையும் அமுக்கிட்டு அவரே என் பின்னாடியே லிஸ்பனுக்கு வந்துடணும். இதுதான் எங்கள் பிளான். ஆனால் இன்சூரன்ஸ் காசு டக்குன்னு கைக்கு வராதனால பிளான் லேசாக சொதப்பிடுச்சு. அப்புறம் எங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்தாரே அந்த போர்த்துகீசிய கார்னல் மார்லோஸ், அவரை அந்த அரசாங்கமே அரெஸ்ட் பண்ணி தூக்கில் போட்டது எங்களுக்கு அசல் பிளானை டோட்டலாக க்ளோஸ் பண்ணிடுச்சு. அந்த கார்னல் மார்லோஸ் மட்டும் உயிரோடு இருந்திருந்தால் எங்களை யாருக்கும் தெரியாமல் லிஸ்பனுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பார். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்திய ரூபாய்க்கு பதிலாக அங்கே போர்த்துகீசிய கரன்சியும் மாற்றி கொடுத்துருப்பார். ஆமாம், மாதவன் வேறு வழி இல்லாமல் ரொம்ப விவரம் புரியாமல் சொன்னான். முதல்ல எனக்கு செம சூப்பராக பெரிய லாபம் தரக்கூடிய பிளான் மாதிரி தான் சார் இது தெரிஞ்சுது. நிவேதா தன் புருஷன் கத்துறதை மதிக்காமல் பேசினாள். ஆனால் அதுக்கப்புறம் தான் இது எவ்வளோ பெரிய மரண விபரீதம்னு எனக்கு உரைச்சிது. இதிலிருந்து தப்பிக்கவே முடியல. இந்த அறிவுகட்ட என் புருஷனுக்கு முன்கூட்டியே மூளையில் உரைச்சிருக்க வேண்டாமா? இந்த கதிரோட கேஸ் கோர்ட்டில் முடிவுக்கு வந்து நான் சட்டப்படி செத்துட்டேன்னு தீர்ப்பு சொல்கிற வரைக்கும் இன்சூரன்ஸ் காசு கைக்கு வராதுன்னு. அதனால்தான் என்ன மாதிரி வானத்தில் பறக்கிற ஒரு சுதந்திர பறவையை இந்த அடைக்கப்பட்ட பங்களாவோட கும்மிருட்டு ரூம்குள்ளே 4 மாதம் கைதி மாதிரி பூட்டி வச்சுருந்தார்.
அப்புறம்தான் நான் சென்னை விட்டு ஃபஸ்ட் டைம் வெளியே வந்து இந்த மாதிரி நல்ல காற்றையும் வெளிச்சத்தையும் கோவாவில் தான் பார்த்தேன். நான் அங்கே சினோரா மரியா மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு அவங்களோட பங்களாக்கும் போனேன். எதுக்கு போனீங்க? மாதவன் கேட்டான். முதல்ல அந்த கர்னல் மார்லோஸ் நிஜமாவே செத்துட்டாராங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்க தான் போனேன். அவரோட புருஷனை எங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ண போகிறாருங்கிற விவரம் அந்த மரியாவுக்கு தெரியல. ஆனால் அவள் போர்ச்சுகல் நாட்டு அரசியல் கிளர்ச்சியாளருக்கு மத்தியில் பெரிய செல்வாக்கு வச்சுருந்தா. ஒருத்தனோட சம்சாரம் இல்லையா, அதுதான் அவள் புருஷன் செய்ய வேண்டிய கரன்சி எக்ஸ்சேஞ்சை உதவி அவளால் செய்ய முடியுமான்னு பார்க்க போனேன். அப்புறம் என்ன ஆச்சு? அந்த வேலை அந்த மரியாதைக்கு சரிப்பட்டு வராதுன்னு தெரிஞ்சிருச்சு. அதனால தான் நான் அவங்ககிட்டயோ இல்லை அவங்களோட மார்கோகிட்டையோ எந்த வரும் சொல்லாமல் பேசாமல் வந்துட்டேன். ஐசி. அப்புறம் எங்களோட பேட் லக். நான் மார்கோ மார்க்கெட்டில் இருக்கிற அந்த நாட்களில் தான் அந்த சனியும் பிடிச்ச அகிலாவும் அங்கே வந்து சேர்ந்தா. அவள் அங்கே மட்டும் வந்ததும் இல்லாமல் என்னை இந்த பாவி அந்த அடையாளம் கண்டுபிடிச்சிட்டா சார். நீ அவளை அடையாளம் பார்த்தியா? ஆமாம், ஒரு காலத்தில் நாங்கள் 2 பேருமே சினிமாவில் ஆக்டர்ஸ் ஆகணும் ராசில் ஸ்டுடியோவாக அலைஞ்சு அசல் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம் இல்லையா? அப்போ அவளை கொலை பண்ணி வாய் மூட ஏன் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணீங்க? ஏன்னா எனக்கு அப்போ தெரியாது அவள் தான் கதிரோட சம்சாரம்னு. அவள் கதிரோட ஒய்ஃபுங்கிற விவரமே எனக்கு என்னைக்கு தெரிஞ்சதுன்னா, அன்றைக்கி ஹைகோர்ட்டில் கதிருக்கு தூக்கு தண்டனை தீர்ப்பு சொன்னாங்கல்ல, அன்றைக்கி நைட்டு தான் எனக்கு தெரிஞ்சுது. அன்றைக்கி நைட்டு நானும் இந்த கேப்டன் ஆண்டனியும் உங்கள் காரை சென்னை கோர்ட்லேருந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம். நீங்கள் 2 பேரும் அந்த அகிலாவோட ஃப்ளாட்டுக்கு போய் பேசின அத்தனை விஷயங்களையும் நாங்கள் வெளியில் நின்று திருட்டுத்தனமாக கேட்டோம். ஆனால் எதுக்காக எங்கள் காரை ஃபாலோ பண்ணீங்க? மாதவன் கேப்டனை பார்த்து கேட்டான். நிவேதா பதில் சொன்னாலும் அதற்கு. ஏன்னா இந்த ஆண்டனி என்கிட்ட சொன்னான், அந்த பொண்ணு கதிரோட கேஸ் விசாரணைக்கு ஒவ்வொரு முறையும் கோர்ட்டுட்டு வந்திருக்கான்னு. நானும் அவளை 1-2 தடவை கோர்ட்டில் பார்த்துருக்கேன். ஆனால் அவள் யார், எதுக்காக இங்கே வர்றான்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் வந்துருச்சுது. நீங்களும் கோர்ட்டுக்கு வந்தீங்களா? மாதவன் அதிர்ச்சியாக கேட்டான். ஆமாம். அவள் கலகலவன சிரித்தாள். கேட்கவே ஆச்சரியமாக இருக்குல்ல. அந்த 5-6 தடவை கோர்ட்டில் வந்து விசிட்டராக உட்காந்துருக்கேன் சார். எனக்கே என் சொந்த கலவழக்க கோர்ட்டில் வக்கீல் வாதாரத்தை கேட்கும்போது அவ்வளோ ஜாலியாக இருந்தது. ஆனால் அங்கே உங்களை யாரும் அடையாளம் கண்டுபிடிச்சிருந்தா? கண்டுபிடிக்கவே முடியாதே. ஏன்? அகிலா கண்டுபிடிச்சிருவாளே, அது வேறு விவரம். கோர்ட்டுக்கு நான் வரும்போது ஒரு வயசான பாட்டி மாதிரி மேக்கப் போட்டுட்டு வருவேன் சார். என்னோடய ரசிகர் கூட்டத்தில் ஒரு பெரிய சினிமா மேக்கப் மேனே இருக்கான். அவன் எனக்கு அப்படி ஒரு செட்டப் போட்டு விடுவான். நானே கண்ணாடியில் பார்த்தா எனக்கே என்ன அடையாளம் தெரியாது. அவ்வளோ அசல் மேக்கப் அது. ஓ மை காட். அப்புறம் அந்த கடைசி நைட்டு நீங்கள் அந்த அகிலாவுக்கு உங்கள் காரில் லிஃப்ட் கொடுக்கும்போது எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்தது. கதிர் இன்னைக்கு கப்பல்லேருந்து தன் சம்சார அகிலாவை பற்றி என்கிட்ட புலம்புனது. அப்போ அவனுக்கு அவனோட பொண்டாட்டி தான் முக்கியம், என்னை மதிக்கலைன்னு சொல்லி எனக்கு அவனுக்கு நடுவில் பெரிய சண்டையாக வந்தது சார். அதுதான் டக்குன்னு நானும் கேப்டனும் உங்கள் பின்னாடியே வந்தோம். நீங்கள் ஃப்ளாட்டுக்குள்ளே பேசின விஷயத்தை கேட்கும்போது தான் கன்ஃபார்ம் ஆச்சு அவள் கதிரோட பொண்டாட்டி தான்னு. திடீரென அவள் குரல் அசல் அகிலாவோட குரல் மாதிரி அப்படியே மிமிக்ரி பண்ணி பேச ஆரம்பித்தாள். அவளுடைய அந்த குரலை கேட்ட மாதவனுக்கு தன் காதையே நம்ப முடியவில்லை. வக்கீல் சார், கதிர் நிவேதாவை கொலை பண்ணலை, அதனால் அந்த பாவத்தை செய்ய முடியாது சார். ஏன்னா நிவேதா சாகலை, அவள் இன்னும் உயிரோடு தான் இருக்கா. ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி நான் என் சொந்த கண்ணால் அவளை கோவாவில் பார்த்தேன். அவள் முடியை கட் பண்ணிவிட்டு கோல்டன் டை அடிச்சிருந்தா. அவள் பேர் கூட சினோரா மரியா. அச்சு அசல் அப்படியே பேசி முடித்து விட்டு மாதவனை பார்த்து பல்லை காட்டினாள் நிவேதா. இப்படித்தானே அந்த பொண்ணு உங்ககிட்ட அழுது புலம்புனா? நீங்கள் அங்கே தான் இருந்தீங்களா? மாதவன் வேறு வழி இல்லாமல் ஒப்புக்கொண்டான். நான் ஃப்ளாட்டுக்குள்ளே மெதுவாக கதவை தள்ளிட்டு உள்ளே வந்தேன். உங்கள் பேச்சையெல்லாம் கேட்டேன். ஆனால் அகிலாவை கொலை செய்ய வேண்டிய அவசியம் என்ன நிவேதா? அவளுக்கு தன் புருஷன் கதிரை காப்பாற்றுற எண்ணமே இல்லை. அவனை தூக்கில் தொங்கிட்டு இருந்தால் அவள் வெயிட் பண்ணிட்டு இருந்தா. அவள் கண்டிப்பாக அவங்க ஒருத்தர் யார்கிட்டையும் சொல்லியிருக்க மாட்டாளே. அவளோட மைண்டு எப்போ வேணால் மறலாமே சார். கடைசி நிமிஷத்தில் அவளுக்கு புருஷன் மேலே பாசம் வந்தால் என்ன பண்ணுறது? அவள் என்னதான் இருந்தாலும் ஒரு இந்திய பொம்பளை தானே. புருஷன் உதச்சாலும் மிதிச்சாலும் அவனே கதின்னு கிடக்கிற ஜாதி. தூக்கு தண்டனை தீர்ப்பு வந்தால் அடுத்த செகண்டு தூக்கில் தொங்க விட மாட்டாங்களே. அதுக்கு இன்னும் பல மாதம் டைம் எடுக்கும் அப்பீல் பண்ணுறதுக்கு. அந்த கேப்பில் அவள் மனசு மாதிரி போலீஸில் விட்டு உண்மையை சொல்லிட்டா எங்களோட லைஃபே க்ளோஸ் ஆகிடும். நாங்கள் அந்த ரிஸ்க் எடுக்க விரும்பல. அதுதான் அவள் வாயை அப்போவே மூடிடலான்னு அமுக்கி கொன்னோம். கேப்டன் ஆண்டனி குறுக்கே பேசினான். நான் அன்றைக்கி நைட்டே அகிலாவோட சேர்ந்து இந்த வக்கீலையும் காலி பண்ணியிருந்தா சொன்னேன். ஆனால் நிவேதா தான் கேட்கல. இவ சொன்னான் அகிலா செத்தா அந்த கொலைப்பள்ளி நேரம் இந்த வக்கீல் மேலே தான் விடுன்னு. அன்றைக்கி மட்டும் இவ பேச்சை கேட்காம உன்னை தீர்த்து கட்டியிருந்தா இப்போ இந்த அசிங்கமே வந்திருக்காது. அதை விட இப்போ ஆண்டனி, நிவேதா சொன்னாள். நான் அன்றைக்கே சொன்னேன் அவன் அவங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டா, அதனால் இவனையும் கொன்று ஆகணும்னு. ஆனால் இவ தான் சொன்னான் அகிலா செத்ததுக்கப்புறம் அந்த வக்கீல் சொல்கிற கதை எவனும் நம்ப மாட்டான்னு. பாத்தியா, நான் சொன்னது தான் நடந்தது. நிவேதா நக்கலாக சிரித்தாள். இருந்தாலும் அன்றைக்கி ஒன்று உயிரோட்டுறது எங்களோட எவ்வளோ பெரிய தப்பு. இப்போது இவ்வளோ ரகலைக்கும் முக்கியமான காரணமே நீ தானே. அந்த தப்பை நம்ம இப்போ சரி பண்ணிக்கலாம் டார்லிங். என் புருஷன் ஒரு கிழவனோட சேர்த்து இப்போ இந்த வக்கீலையும் அவனோட இந்த பெண்ணையும் சேர்த்து ஒரே அடியாக 3 பேர்த்தையும் இங்கேயே காலி பண்ணிவிடு. நிவேதா, ராஜசேகர் அழுது கொண்டே கெஞ்சினார். நீ என் ஒய்ஃபு, நீ எப்படி என் உயிரை எடுக்கலாம்?
நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சவர், நிவேதா சிரித்து கொண்டே சொன்னாள். உங்கள் செல்ல ஒய்ஃப் கையாலேயே உங்கள் உயிர் போக போகுது. இதை விட உங்களுக்கு என்ன வேணும்? ஒரே ஒரு விஷயம் சொல்லு நிவேதா, மாதவன் குறுக்கிட்டான். 2 கேள்வி கூட கேளுங்க டார்லிங், நிவேதா ரொம்ப தாராள மனதோடு சொன்னாள். சகப்பறவன் கேட்குறான், கேட்காம எப்படி? ராஜேஷ் சார் பெரிய பணக்காரர், ஏகப்பட்ட சொத்து வச்சுருக்கார். அவர் எதுக்காக இந்த மாதிரி இன்சூரன்ஸ் ஃப்ராடல் வேலையெல்லாம் பண்ணி காசு சம்பாதிக்கணும்? அவர் பெரிய பணக்காரராக இருந்தார், ஆனால் இப்போ சொத்து எதுவுமே இல்லை. அவரோட அந்த பணத்தை பார்த்து நான் ஆசைப்பட்டு அந்த கணவனை கல்யாணம் பண்ணிட்டேன். ஆனால் இந்த மனுஷன் ஷேர் மார்க்கெட் சூதாட்டத்தில் அவ்வளோ பணத்தையும் விட்டுட்டு திவால் ஆகிட்டார். அவரோட இந்த பங்களா, சொகுசு கப்பல், ஃபாரின் கார் எல்லாமே இப்போ பேங்க்கோட அடமானத்தில் தான் இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் போனால் இவர் சாப்பாட்டுக்கே லாட்ரி தான். அதுதான் இவரே பிளான் பண்ணார். நான் செத்துட்டேன்னு சொல்லி இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து 25 லட்ச ரூபா ஏமாற்றிடலாம். அதோட பாட்டங்களோட கோடிக்கணக்கான ஷேர்களையும் விற்றுட்டு திருட்டுத்தனமாக இவ்வளோ பணத்தோடு யாருக்கும் தெரியாமல் போர்ச்சுகல் நாட்டுக்கு ஓடி போயிடலான்னு. நானும் ஒரு நல்ல சம்சாரமாக லட்சணமாக அவர் சொன்னால் அத்தனை பிளானுக்கு ஒத்துழைச்சு நான் என் சொந்த கொலை நாடகத்தை அரங்கேற்றினேன் சார். இந்த பிளானுக்காக, இந்த கௌரவமான என் புருஷனோட பர்மிஷனுக்காக நான் 3 நாள் அந்த கதிரோட ஈசிஆர் ரிசார்ட்டில் கடந்தேன். அதாவது இவரோட லாபத்துக்காக என்னை இவரே அங்கே அடகு வச்சார் சார். அவருடைய பெரிய பெருமூச்சு விட்டுபடியே நிவேதா தொடர்ந்தாள். ஆனால் அந்த கதிர் ரொம்ப நல்ல மனுஷன், எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருந்தது. நாங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு ஏற்ற ஜோடி மாதிரி தான் இருந்தோம். நான் எவ்வளோ பெரிய கேரக்டர் கெட்டவளோ அவனும் அதே லட்சணமான குணம் வச்சுருந்தான். ஒரு கட்டத்தில் எனக்கு இந்த கிழவனோட பிளான் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு கதிர்கிட்ட அசல் உண்மையை சொல்லி அவனோட ஓடிடலாமான்னு கூட தோணுச்சு. ஆனால் என்ன பண்ணுறது, எனக்கு ஆடம்பரமான சொகுசு வாழ்க்கை பழகி போச்சு. வறுமையில் வாடுறது என் உடம்புக்கு செட் ஆகாது. அதுதான் வேறு வழி இல்லாமல் என் புருஷனோட பிளானை நிறைவேற்ற அந்த அப்பாவி கதிரை நான் இந்த கேஸில் மாட்டி விட்டேன். அன்றைக்கி நைட்டு நான் யாருக்குள்ளே கதிருக்கு நல்லா சரக்கடிச்சிட்டு மயங்கி தூங்கினான். உடனே நான் மெதுவாக ரூம் கதவை திறந்து வெளியில் வந்து கேப்டன் ஆண்டனியை உள்ளே கூப்பிட்டேன். அப்புறம் நாங்கள் 2 பேர் சேர்ந்து அங்கே ஒரு கொலை சீனை க்ரியேட் பண்ண ஆரம்பித்தோம். என் பிளட் குரூப்க்கு ஏற்ற மாதிரி இருக்கிற ரத்தத்தை என் புருஷன் ஏற்கனவே ரெடி பண்ணி கொடுத்துருந்தாரு. அதே அந்த ரூம் முழுக்க அசிங்கமாக தெளித்து வச்சோம். அங்கேருந்து ஒரு கத்தி எடுத்து நடுக்கடலாம் வீசினோம். அப்புறம் ஒரு வாலில் கதிரோட கைரேகை வச்சுட்டு அதை ஜன்னல் வழியாக வெளியில் விழும்போது தற்செயலாக ஒரு ஆணி மேலே மாட்டி தொங்கி விடுற மாதிரி பிளான் பண்ணி மாட்டி வச்சோம். என் நகைகளை வேணும்னே அங்கே கதிர் ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேலே கழட்டி வச்சேன். ஏன்னா எனக்கு நல்லா தெரியும் கதிர் அங்கேருந்து போகும்போது அதை திருடிட்டு தான் போவான்னு. அவன் ஆரம்பத்துலேருந்தே என் நகைகளை ஒரு மாதிரியாக வெறியோடு பார்த்துட்டு தான் இருந்தான். அப்புறம் இந்த நாடகத்துக்கு ஒரு மாஸ்டர் டச் கொடுக்கணுங்கிறக்காக என் வாயிலிருந்து போலி பல்ல கழட்டி அங்கே ரத்த வெள்ளத்தில் தூக்கி போட்டேன். கேப்டனை அவரோட ரூமுக்கு அனுப்பிட்டு கதவை உள்பக்கமாக நல்லா தாழ்பால் போட்டேன். அப்புறம் அந்த பாத்ரூம்குள்ளே இருந்த ரகசிய ஓட்ட வழியாக பாம்பு மாதிரி ஊர்ந்து வெளியே வந்து கேப்டன் ரூமுக்குள்ளே நுழைஞ்சிட்டேன். அடுத்த நாள் காலையில் கதிர் பயந்து போய் கப்பல் விட்டு ஓடும்போது கூட நீங்கள் அங்கே தான் இருந்தீங்களா நிவேதா? ஆமாம், கேப்டனோட ரூமுக்குள்ளே தான் சொகுசாக படுத்துக்கிட்டு இருந்தேன். அப்போது நீங்களும் கதிர் அங்கே சண்டை போட்டுக்கிட்டீங்க. அடுத்தடி நடந்துச்சுன்னு கோர்ட்டில் சொன்னீங்களே, அதெல்லாம் நான் வேணும்னே க்ரியேட் பண்ண சீன் சார். அவனை கத்தியோ வாளோ தூக்க வச்சதே நான் தான். அப்போ தானே அவனோட கைரேகை அதில் வரும். புத்தாண்டு அன்றைக்கி நைட்டு ஈசிஆர் ஹோட்டலில் நான் தான் பிளான் பண்ணி அவகிட்ட வளைஞ்சேன். ஆனால் அந்த முட்டாள் இன்னும் என்ன நினைக்கிறான்னா அவனோட அழகில் வாங்கி தான் நான் பின்னாடி வந்தேன்னு. அப்புறம் ஈசிஆர் ஹோட்டல் காட்டேஜில் பெட்டுக்கு தீ வச்சதே நான் தானே. அப்போ தானே ரிசார்ட் விட்டு எங்களை விரட்டுவாங்க. அப்புறம் அவனோட போதை மயக்கத்தை பயன்படுத்தி அவனை கப்பலுக்குள்ளே கூட்டி வர முடியும். நீங்கள் இந்த பாத்ரூம் ஓட்டையோட பலகையை 4 ஸ்க்ரூவையும் கழட்டி தான் எடுத்துருப்பீங்களா? மாதவன் கேட்டான். ஆமாம். அப்புறம் நீங்கள் அந்த பக்கம் போனதுக்கப்புறம் அந்த பலகையை எப்படி மறுபடியும் அங்கே டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணீங்க? ஸ்க்ரூ போட்டதெல்லாம் இந்த பக்கத்து பாத்ரூமில் இருந்து தானே? அந்த பலகையை 2 பக்கத்துலேருந்து ஸ்க்ரூ பண்ணுற மாதிரி கேப்டன் ரெடி பண்ணியிருந்தார். அந்த பக்கம் போன உடனே கேப்டன் அவரோட ரூம் பாத்ரூம் வழியாக ஸ்க்ரூ போட்டு அதை டைட் பண்ணி மூடிட்டார். கதிரோட அந்த போதை முளைக்கு இதெல்லாம் பார்க்குற அளவுக்கு புத்தி இல்லை. ஆனால் நான் பார்க்கும்போது ஸ்க்ரூ எல்லாம் வெளியே இந்த பக்கமாக தான் மாட்டியிருந்தது. அது என்ன பெரிய விஷயமா சார்? கதிர் பயந்து போய் கப்பல் விட்டு ஓட போனதுக்கு அப்புறம் கேப்டன் அந்த ரூம் போகலாமில்ல? போலீஸ் வரதுக்கு முன்னாடி அவர் அந்த பலகையை நீட்டாக சென்னை கோர்ட் மேப் படி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டார். ஐசி. மாதவன் கேப்டனை பார்த்தான். நீ வேணும்னு தான் அந்த ஓட்டையை நான் பார்க்குறக்காக விட்டேன் அதானே ஆண்டனி? ஆமாம், கேப்டன் சொன்னான். நீ கப்பலுக்குள்ளே கால் வச்சப்போ உன் சாவு அங்கே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஆனால் நான் உன் சாவை வச்சு ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணேன். நீ பம்பாயிலேருந்து அவ்வளோ தூரம் பாண்டிச்சேரி தேடி வந்திருக்க. கப்பலை நல்லா சோதிக்காமல் நீ போக மாட்டேன்னு எனக்கு தெரியும். நான் உன்னை தடுத்திருந்தா நீ ஏதாவது லீகல் நோட்டீஸ் வச்சு போலீஸை கூட்டிகிட்டு வந்திருப்ப. அதான் உனக்கு கப்பலில் முழு சுதந்திரம் கொடுத்து அந்த ஓட்டையும் பார்க்க வச்சேன். அப்புறம் உன்னையும் அந்த பொண்ணையும் அரெஸ்ட் பண்ணி போனதுக்கு அப்புறமா இந்த கிழவனுக்கு ஃபோன் பண்ணி வக்கீல் ஓட்டையை கண்டுபிடிச்சிட்டான். உன் அசல் பிளான் எல்லாமே வெளியே வரப்போகுது. இப்போ என்னோடய பங்கை டபுளாக ஆக்கி கொடுத்தீங்கன்னா நான் அவங்க 2 பேர்த்தையும் நடுக்கடலை வச்சு தீர்த்து கட்டி அவங்கள வாய் மூடுறேன்னு டீல் பேசலான்னு நினச்சேன். ஓ ஐசி. ஆனால் நீ என் கையிலேருந்து எஸ்கேப் ஆகிட்ட. இருந்தாலும் நான் இந்த கிழவங்கிட்ட பேசி நான் அவங்கள இன்னும் தேடிட்டு இருக்க முடியும். என் பங்கை அதிகமாக்கேன்னு கேட்டேன். ஆனால் இந்த அறிவு கட்ட கிழவன் என் பங்கை தரதை விட்டுவிட்டு உங்களை காலி பண்ண சென்னையிலேருந்து தன்னோட சொந்த ஆட்களை அனுப்பலான்னு தப்பு கணக்கு போட்டான். என் புருஷன் எல்லா விஷயத்துலையும் செம்ம புத்திசாலி தான்.
நிவேதா செம நக்கலாக விஷம் கக்கும் குரலில் சொன்னாள். ஆனால் எந்த ஒரு விபரீத்தையும் அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணுற கெத்து அவர்கிட்ட இருக்குது. ஆனால் பாவம் ஒரு விஷயத்தில் மட்டும் தப்பு கணக்கு போட்டார். அத்தியாயம் 24. எந்த விஷயத்தில்? மாதவன் கேட்டான். வயசில் சார். இந்த வயசான கிழவனோட காலத்தை ஓட்டுறதை விட கேப்டன் ஆண்டனி மாதிரி செம ஹாட்டாக இருக்கிற ஒரு யங் ஆம்பளையோடு வாழ்றது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு என் புருஷன் மறந்துட்டார் சார். நான் ராஜசேகரா ஆத்திரத்தில் கத்தினார். நாயே, கேவலமான கழுதை, நான் அதை விட மோசமானவ தான், நிவேதா விஷம் கக்கும் குரலில் சொன்னாள். ஆனால் இந்த நாயோட பின்னாடி நாய் மாதிரி அலைஞ்சது யார்? இந்த ராஜசேகர் தான் அலைஞ்சாரு. அப்போ என் கால் தூசு கிடைச்சா கூட போதும்னு விசுவாசமாக கிடந்தது யார்? இவர் தானே. நம்ம கல்யாணத்துக்காக நீங்கள் செத்தீங்களா இல்லை நான் செத்தனா? ராஜசேகர் அதற்கு பதிலே சொல்லவில்லை. அவளுடைய குரல் லேசாக டல்லானது. ஆனாலும் தொடர்ந்தாள். ஆரம்பத்தில் இவ்வளோ பெரிய அந்தஸ்தில் இருக்கிற ஒருத்தரை நம்மளை கல்யாணம் பண்ணிக்க போகிறான்னு எனக்கு ரொம்ப பெருமையாக தான் இருந்தது. அவரோட ஒய்ஃபுங்கிற அந்த கௌரவம் பிடிச்சிருந்தது. அதான் என் பழைய தப்பான பழக்கங்கள் எல்லாம் விட்டுட்டு 2 வருஷம் இவருக்கு நல்லா சம்சாரமாக குடும்பம் நடத்தினேன் சார். ஆனால் இந்த மனுஷனுக்கு ஒரு ஒய்ஃபு தேவையில்லை. இவருக்கு தேவையெல்லாம் பார்ட்டிகளில் மற்றவங்க முன்னாடி கூட்டிகிட்டு போய் பாருப்பா என் ஒய்ஃபோட அழகான்னு சொல்லி சீன் போடுறதுக்கு ஒரு ஷோகேஸ் பொருள் மட்டும்தான். இவரோட மாடர்ன் காரோ இல்லை அந்த சூட் கோட்டோ எப்படி ஆடம்பரமாக வெளியே காட்டுவாரோ அதே மாதிரி தான் என் உடம்பையும் மற்றவங்க முன்னாடி காட்டி பெருமைப்பட்டுக்கிறதா இவருக்கு என்னை கல்யாணம் பண்ணிக்க தோணுச்சு. இவருக்கு சம்சாரம் தேவையில்லை. சாருக்கு தேவையெல்லாம் சுயமரியாதையே இல்லாத, சொந்த ஆசையிலே இல்லாத ஒரு ஷோகேஸ் பொம்மை மட்டும்தான். அவள் ஒரு செகண்ட் நின்று அப்புறமாக பேசினாள். இவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொம்பளை கிடைச்சா, ஆனால் எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆம்பளை ஒருட்டு இருந்தாரா? இல்லையே. இருந்தாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு பணம், அந்தஸ்து, பெரிய வக்கீலோட ஒய்ஃபுங்கிற கெத்து எல்லாம் இருந்தது. ஆனால் நீங்கள் அதுக்கு கூட லாய்க்கெல்லாம் போயிட்டீங்களே. என் பக்கத்தில் எந்த குறையும் இல்லை. ஆனால் உங்களோட சரக்கில் தான் அக்மார்க் குறைபாடு இருந்தது. இந்த வயசு உங்களால் ஒரு நல்ல ஆம்பளையாக இருக்க முடியலனாலும் பரவாயில்ல, ஒரு நல்ல புருஷனாக கூட உங்களால் இருக்க முடியலையே. நான் தப்பான வழியில் போகும்போது அதை தடுத்து நிறுத்த வேண்டிய நீங்கள் உங்கள் லாபத்துக்காக என்ன ஓப்பனாக கொண்டு போய் அந்த கதரோட வச்சிங்களே. இப்போ சொல்லுங்கள், நான் சொல்கிறதுல ஏதாவது ஒரு பொய் இருக்கா? அவள் பேசி முடித்த பொழுது அவள் முகமே கோபத்தில் தக்காளி மாதிரி சிவந்திருந்தது. ராஜசேகர வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வெளியே வரவில்லை. இப்போது உங்கள் வாயில் பூட்டு விழுந்துருச்சா? கத்தினாள். இப்போ சொல்லுங்கள், என்ன திட்டுங்க. ராஜசேகர் சார், உங்களோட அசல் புத்தி நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ நான் உங்களோட அந்த ஆண்டனி தெரிந்ததற்கு உங்களுக்கு என் மேலே கோபம் வரல சார். உங்களுக்கு ஏன் கோபம் வருதுன்னா, உங்களோட மொத்த பணப்பண்டியும் நான் தூக்கிட்டு போகிறேனே. அவள் தன் காலால் அந்த அட்டாச்சி ஃபெட் கேஸை தட்டி காட்டினாள். இந்த காசு இல்லாமல் போனால் ஒன்று உங்களுக்கு இந்நேரம் ஹார்ட் அட்டாக் வந்துடும், இல்லைன்னா இந்த வயசான காலத்தில் நீங்கள் ஜெயில் கம்பெனியை ஏண்ட வேண்டும். இல்லை, இந்த வயசான காலத்தில் நீங்கள் ஜெயில் கம்பி என்ன வேண்டி வரும் சார். நான் உங்களோட அவ்வளவு பணத்தோடையும் எனக்கு பிடிச்ச என் ஆம்பளையோடையும் இங்கேருந்து கிளம்ப போகிறேன். உங்களால் முடிஞ்சால் என்னை தடுத்து நிறுத்த பாரு. பேசுனது போது நிவேதா. கேப்டன் ஆண்டனி டக்குன்று சீட்டை விட்டு எழுந்தான். இனிமேல் இங்கே சும்மா டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம், வண்டி எடுக்க கிளம்பு. சரி டார்லிங். நிவேதா அந்த அட்டாச்சி பெட்டியை தன் கையில் எடுத்தாள். கேப்டன் ஆண்டனி ராஜசேகர் சேர் பக்கம் திரும்பினான். அவருடைய ஒரு கையில் கட்டியிருந்த அந்த கயிற்றை மெதுவாக கழட்ட ஆரம்பித்தான். என்ன பண்ணிட்டுருக்க நீ? நிவேதா பதற்றமாக கேட்டாள். இவரோட கையை கலட்டி விடுறேன், கேப்டன் ஆண்டனி நிதானமாக சொன்னான். அப்போ தானே இவங்க 3 பேரும் இங்கே கடந்து செத்து கிடக்கும்போது இவங்களுக்குள்ளே ஏதோ பெரிய சண்டை வந்து ஒருத்தரை வெட்டிட்டு செத்தாங்கன்னு போலீஸ் நம்ப முடியும். அவன் பேசி முடிப்பதற்குள் அப்படியே ஸ்தம்பித்து நின்றான். அவன் பார்வை நேராக மெயின் கதவு பக்கத்தில் போய் உறைந்து நின்றது. கதவு மட்டுமல்ல, அந்த ஹாலோட அத்தனை கதவுகளும் எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் டக்கென்று திறந்தது. அங்கே வாசலில் துப்பாக்கியோடு நின்ன போலீஸ் படை அப்பட்டமாக வெளியே தெரிந்தது. என்ன ஆண்டனி, திடீர்னு அப்படியே நின்றுட்ட? வாசலில் நின்ற இன்ஸ்பெக்டர் நடராஜன் ரொம்ப கம்பீரமான குரலில் உள்ளே நடந்து வந்தே கேட்டார். ஏன் நிறுத்திட்ட? என்னோட 22 வருஷம் போலீஸ் டியூட்டியில் நான் லைவாக எந்த கொலை இது வரைக்கும் பார்த்ததே இல்லைப்பா. ஆனால் இன்றைக்கி ஒரே நேரத்தில் 3 கொலை நடக்கிறது நேரில் பார்க்க சான்ஸ் எனக்கு கிடச்சிருக்கு பாரு. எப்பவும் கொலை முடிஞ்சதுக்கப்புறம் வரது தான் நாங்கள் போலீஸ்காரங்க பண்ணுற தப்பு. ஆனால் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் கொலை நடக்கும்போதே கரெக்டாக ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். யாரும் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அந்த பெரிய ஹால் முழுக்க ஒரு நிமிஷம் மயான அமைதி நிலவியது. நீ எங்களுக்கு பெரிய துரோகம் பண்ணிட்ட. நிவேதா மாதவனை பார்த்து பற்களை கடித்தாள். நீ போலீஸு கூட்டிகிட்டு தான் இங்கே வந்திருக்க. இல்லை மேடம், மாதவன் ரொம்ப சீரியஸாக சொன்னான். நான் என் அண்ணன் ராகவனையும் அந்த ப்ரைவேட் டிடெக்டிவும் தான் இங்கே எதிர்பார்த்து வந்தேன். ஆனால் இன்ஸ்பெக்டர் சார், நடராஜன் பக்கம் திரும்பி, உங்களை நான் இங்கே பார்த்து எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. பின்ன இருக்காதா? இன்ஸ்பெக்டர் சொன்னார். ஏன் வக்கீல் சார், உங்கள் அண்ணனா அந்த டிடெக்டிவ் உங்களை காப்பாற்றிங்க வர சான்ஸே இல்லை. ஏன், என்ன சார் அப்படி சொல்கிறீங்க? மாதவன் ஆச்சரியமாக கேட்டான். ஏன்னா அவங்க 2 பேரும் இப்போ போலீஸ் கஸ்டடியில் இருக்காங்க. என்னது? மாதவனுக்கு தூக்கி வாரி போட்டது. ஒரு கொலை கேஸில் அவங்களுக்கு தெரிஞ்ச உண்மைகளை போலீஸ்கிட்டேருந்து மறைச்சி வச்ச குற்றத்துக்காக அவங்கள உள்ளே வச்சுருக்கேன் சார்.
மாதவனுக்கு என்ன சொல்வதென்றே தெரியாமல் அப்படியே வாயடைத்து போய் நின்றான். எனக்கு ஒன்றும் புரியல சார். இந்த ஊரில் இருக்கிற ஜனங்களுக்கு ஏன் போலீஸ்காரன்னா மூளை இல்லாதவங்க, அவங்களால எந்த கேஸையும் துப்பறிய முடியாதுன்னு ஒரு தப்பான எண்ணம் வந்திருக்கு. படித்த வக்கீல் நீங்களே கூட சாதாரண ஒரு ப்ரைவேட் டிடெக்டிவை நல்லா ட்ரைனிங் எடுத்து எங்களோட புத்திசாலின்னு நம்புறீங்களே, இது எவ்வளோ பெரிய சோகம். ஆனால் அந்த டிடெக்டிவ்களுக்கு நாங்கள் வச்சுருக்கிறத அவ்வளோ இன்வெஸ்டிகேஷன் சோர்ஸும் பவரும் கிடையாதுங்கிறது தான் நினைச்சோம். அவர் மாதவன் பக்கம் திரும்பினார். வக்கீல் சார், அன்றைக்கி 2ஆம் தேதி நீங்கள் கொடுத்த வாக்குமூலத்தை நாங்கள் அப்படியே பிளைண்டாக நம்பலை. ஆனால் நாங்கள் கேஸை க்ளோஸ் பண்ணிட்டு தூக்கவும் இல்லை. நாங்கள் ரொம்ப தீவிரமாக அணுகுணுவாக விசாரிச்சுட்டு தான் இருந்தோம். அந்த விசாரணையோட ரிப்போர்ட் படி தான் வக்கீல் சார், அன்றைக்கி 2ஆம் தேதி நீங்கள் கொடுத்த வாக்குமூலத்தை நாங்கள் அப்படியே பிளைண்டாக நம்பலை. ஆனால் நாங்கள் கேஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு தூங்கவும் இல்லை. நாங்கள் ரொம்ப தீவிரமாக அணுகுணுவாக விசாரிச்சுட்டு தான் இருந்தோம். அந்த விசாரணையோட ரிப்போர்ட் படி தான் எங்களுக்கு தெரிஞ்சது இந்த ராஜசேகர் தன் பார்ட்னர்களோட பணத்தை எல்லாம் திருட்டுத்தனமாக விற்று அமுக்கியிருக்காருன்னு. அப்புறம் சிட்டியில் இருக்கிற ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் பிளட் பேங்க்லேருந்து தான் இவர் தன்னோட ஒய்ஃபோட பிளட் குரூப்புக்கு ஏற்ற ரத்தத்தை திருட்டுத்தனமாக வாங்கியிருக்காங்கிறதையும் கண்டுபிடிச்சோம். அந்த ஹாஸ்பிட்டலோட மேனேஜிங் டைரக்டரில் இவர் ஒரு மெம்பருங்கிறதுனால அவருக்கு ரத்தம் வாங்குறது ஒன்றும் பெரிய விஷயமா இருந்திருக்காது. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு எதிராக சாட்சி சொன்னாரே அந்த அக்பர் அலி, அவரோட வாக்குமூலத்தை ஏகப்பட்ட ஓட்டைகளை நாங்கள் கண்டுபிடிச்சி எடுத்துட்டோம் சார். என்ன சார் சொல்கிறீங்க? ஆரம்பத்தில் அவன் சொன்னான், பால்கனிலேருந்து பார்க்கும்போது உங்கள் 2 பேர்த்தை தவிர வேறு எவனும் பில்டிங்கில் போகலன்னு. முக்கியமாக நீங்கள் கார் எடுத்துகிட்டு வெளியே போன அந்த 20 நிமிஷம் கேப்பில் எவனுமே வரலன்னு சத்தியமே பண்ணான். ஆனால் நாங்கள் அவனை மறுபடியும் எங்கள் ஸ்டைலில் விசாரிச்சு வைக்கும்போது தான் அவன் ஒத்துக்கிட்டான். அவனுக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறதுனால அந்த 20 நிமிஷத்தை அவன் 3-4 தடவை பால்கனி விட்டு எந்திரிச்சு பாத்ரூம்குள்ளே போயிருக்கான்னு. அப்படின்னா அவன் அங்கேயே தொடர்ந்து இல்லைங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சுல்ல. ஆனால் அவரோட சாட்சியத்தில் உங்களுக்கு எப்படி சார் டவுட் வந்தது? நீங்கள் கொடுத்த வாக்குமூலத்தை வச்சு தான் சார். நீங்கள் சொன்னீங்க திருவான்மியூர் போகிறதுக்கு முன்னாடியே தேட்டர் பக்கத்தில் வண்டியை நிறுத்தி ஃபோன் பண்ணேன்னு. ஆனால் அந்த அக்பர் அலி தான் வாக்குமூலத்தில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வெளியே போன விஷயத்தை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லலை. அப்படின்னா அவனுக்கு அந்த விவரமே தெரியலன்னு அர்த்தம். ஏன்னா அப்போ அவன் அந்த பால்கனிலே இல்லையே. இதுதான் எனக்கு ஒரு பெரிய க்ளூவாக இருந்தது. அப்பாடா, அது மட்டும் இல்லை, பாண்டிச்சேரியில் அந்த யாட்க்கு தீ வச்சது நீங்கள் இல்லைங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும். எப்படி சார்? ஏன்னா கப்பல் தீப்பிடிச்சறிஞ்ச அந்த கரெக்டான நடுராத்திரியில் நீங்கள் ரத்னகிரி சர்ச்சில் பாதியார தூக்கத்திலேருந்து எழுப்பி எனக்கு இந்த பெண்ணை எவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமோன்னு கேட்டுட்டு இருந்தீங்க. அங்கே சாட்சிகள் இருக்கே சார். அப்போது என்னோடய அத்தனை மூமெண்ட்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அதானே சார்? எல்லாமே தெரியாது, எங்ககிட்ட அவ்வளோ வசதி இல்லை. ஆனால் உங்களோட கேஸ்க்காக எவ்வளோ விவரம் சேர்க்க முடியுமோ அதை பண்ணினேன். அவர் ஒரு செகண்ட் நின்று விட்டு பின்னால் சொன்னார். ஆனால் எல்லாத்தையும் விட எங்களுக்கு பெரிய ஹெல்ப் பண்ணது உங்களோட ஃப்ளாட் ஃபோன் லைனை நாங்கள் டேப் பண்ணது தான்ப்பா. நேற்று நைட்டு 12:15 மணிக்கு உங்கள் அண்ணங்கிட்டேருந்து ஃபோன் பேசின அத்தனை பேர்களும் வச்சு தான் நாங்கள் முன்கூட்டியே இங்கே வந்து பதுங்கி நின்று இவனுக்கு ஆடின அத்தனை நாடகத்தையும் எங்கள் சொந்த கண்ணால் பார்த்துக்கிட்டோம். நீங்கள் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது சார். ஸ்டெல்லா குறுக்கிட்டால். ஒருத்தரோட ஃபோனை ஒட்டு கேட்குற சட்டப்படி தப்பாச்சே சார். நீங்கள் சொல்கிறது 100% கரெக்ட் தான் மேடம், இன்ஸ்பெக்டர் சிரித்து கொண்டே சொன்னார். ஆனால் புதுசாக கல்யாணம் பண்ணிவிட்டு இந்த விசேஷ நேரத்தில் வக்கீல் சார் போலீஸோட இந்த சின்ன தப்பை மன்னிச்சுவானு எனக்கு நல்லா தெரியும். ஸ்டெல்லா பேசாமல் அமைதியானால். ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்கணும்னா நாங்கள் போலீஸ்காரங்க சில நேரத்தில் இந்த மாதிரி சின்ன சின்ன சட்டவிரோதமான ரிஸ்கில் எடுக்கத்தான் வேண்டியது இருக்குது. இன்ஸ்பெக்டர் ஏதோ கோர்ட்டில் வாதாடிய மாதிரி கெத்தாக சொன்னார். அவர் அங்கே மேலே இருந்த ஒரு ஜன்னல் ஓட்டையை சுட்டி காட்டினார். அதோ அங்கே தொங்குற அந்த மைக்ரோஃபோனை பாருங்களேன். நாங்கள் அதை அந்த ஓட்டை வழியாக உள்ளே தொங்க விட்டுருந்தோம். அப்படி நாங்கள் பண்ணலைன்னா இவனுங்க தன் வாயாலேயே அத்தனை குற்றத்தையும் ஒப்புக்கிட்டு அந்த வாக்குமூலத்தை எங்களால் எப்படி சார் ரெக்கார்ட் பண்ணியிருக்க முடியும்? அந்த மைக்கை பார்த்த அடுத்த செகண்டே கேப்டன் ஆண்டனியின் முகமும் நிவேதாவின் முகமும் அப்படியே பேர் மாதிரி வெளுத்து போனது. ஏற்கனவே செத்துப்போன பிணம் மாதிரி இருந்த ராஜசேகர் முகத்தில் பெரிதாக எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் அக்கு வேறு ஆணி வேறா என் டேப்பில் ரெக்கார்ட் ஆயிடுச்சு. இன்ஸ்பெக்டர் ரொம்ப கராரான குரலில் சொன்னார். அதனால் நீங்கள் இனிமேல் கோர்ட்டில் நான் சொல்லலை, இப்படி பேசலை அப்படின்னு சாதிக்க முடியாது. இப்போ நீங்கள் ஆண்டனி, நிவேதா திடீரென பைத்தியம் பிடித்தவள் மாதிரி கத்தினாள். இப்படி சும்மா நின்று என் மூஞ்சி பார்த்துட்டு இருக்காத, என்னை காப்பாற்று, உங்களையெல்லாம் சுட்டு தள்ளிட்டு இங்கிருந்து கூட்டிகிட்டு ஓடு. ஆனால் கேப்டன் ஆண்டனி அவள் சொன்னதை காதிலேயே வாங்கவில்லை. அவன் தன் கையில் இருந்த அந்த துப்பாக்கி ஏதோ புதிதாக பார்க்குற மாதிரி வெறித்து பார்த்திருந்தான். அப்புறம் சுற்றி நின்று அத்தனை போலீஸ்காரும் ஒரு தடவை நோட்டம் விட்டு பேசாமல் தன் துப்பாக்கியை எடுத்து அங்கே சோஃபா மேல் தூக்கி போட்டான். எனக்கு ஒன்றும் தியாக ஆகணும் ஆசை இல்லை சார், அவன் சொன்னான். நிவேதா அவனை கேவலமான கெட்ட வார்த்தை சொல்லி திட்ட ஆரம்பித்தாள். அதை கேட்ட ஸ்டெல்லா தன் 2 காதையிலும் கைகளால் மூடிக்கொண்டாள். அப்புறம் அவள் டேபிளில் இருந்த அந்த பண அட்டாச்சி பெட்டியை தன் நெஞ்சோடு கெட்டியாக அமைத்து பிடித்து கொண்டு கத்தினாள். நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த காசை எங்கிட்டிருந்து எவனும் பிடுங்க முடியாது. அவள் மெதுவாக ஒவ்வொரு எட்டாக பின்னாடி வைக்க ஆரம்பித்தாள். அவளுடைய பார்வை ஏதோ கூண்டுக்குள்ளே மாட்டின மிருகம் மாதிரி நாலா பக்கமும் அலை பாய்ந்தது. திடீரென அவள் திரும்பி ஹாலோட மறுபக்கத்தில் மேலே போகிற அந்த மரப்பட்டுக்கடிகளை நோக்கி வேகமாக ஓட ஆரம்பித்தாள்.
இன்ஸ்பெக்டருக்கு பின்னாடி இருந்த அந்த கான்ஸ்டபிள் டக்கென்று தன் ரைஃபிளை தூக்கி குறிவைத்தான். விடுப்பா, இன்ஸ்பெக்டர் அவனை தடுத்தாள். அவன் எங்கே ஓட முடியும்? படிக்கட்டு மேலே தானே போகுது. மேலே அவளுக்கு என்ன ஹெலிகாப்டராக வெயிட் பண்ணுது? கான்ஸ்டபிள் துப்பாக்கிக்கு கீழே இறக்கினான். எல்லோருடைய பார்வையும் படிக்கட்டின் மேலே ஓடும் நிவேதா மேலேயே இருந்தது. நிவேதா ஸ்பீடாக படிக்கட்டில் ஏறிக்கொண்டிருந்தாள். ஆனால் அங்கே ஒருத்தரோட கவனம் மட்டும் திடீரென ராஜ்ஷேகர் பக்கம் போச்சு. அது நம்ம ஸ்டெல்லா தான். ஐயோ சார் வேண்டாம், அவள் சத்தமாக கத்தினாள். அவளுடைய அலற சத்தத்தை கேட்டும் எல்லோரும் அங்கே திரும்புறதுக்குள் அங்கே எல்லாமே முடிவடைந்து போயிருந்தது. ராஜ்ஷேகர் தன் கட்டாத ஒரு கையால் டேபிள் மேல் மாதவன் வைத்திருந்தாரே அந்த துப்பாக்கியை டக்கென்று கையில் எடுத்து மேலே ஏறிக்கொண்டிருந்த நிவேதாவை நோக்கி குறிவைத்து அத்தனை தோட்டாக்களை வைத்து சுட்டு தீர்த்தார். குப்பை, என் துரோகி சம்சாரமே, அவர் மெதுவாக சொன்னார். நம்ம இனிமேல் நரகத்தில் சந்திப்போம். அப்புறம் காலியான அந்த துப்பாக்கியை தன் கைகளிலிருந்து கீழே நழுவ விட்டார். குண்டுகள் பாய்ந்த நிவேதிதா உடம்பு அந்த கடைசி படிக்கட்டில் அப்படியே வில் மாதிரி பின்னாடி வளைந்து சரிந்து அங்கே இருந்த மர ரெயிலிங் மர ரெயிலிங் மேல் பலமாக வந்து விழுந்தது. அவளுடைய வெயிட் தாங்காமல் அந்த மரக்கட்டைகள் மொடமொடவென சத்தம் போட்டது. அவளுடைய நெஞ்சிலே இருந்த அந்த பண அட்டாச்சி பெட்டி நழுவி காற்றில் பறந்து டக்கென்று திறந்தது. அடுத்த செகண்டே அந்த ஹால் முழுக்க புத்தம்புது 2000 ரூபாய் நோட்டுகள் காற்றில் பறக்க ஆரம்பித்தது. நிவேதாவின் உடம்பு கொஞ்சம் நேரம் அந்த படிக்கட்டு ஓரத்தில் பேலன்ஸ் இல்லாமல் தத்தளித்தது. அப்புறம் தலைகீழாக உருண்டு கீழே கார்பெட் விரித்திருந்த அந்த தரையில் டொம் என்று வந்து விழுந்தது. விழுந்த அவள் பிணத்தின் மேலே காற்றில் பறந்த அத்தனை நோட்டுகளும் மலை மாதிரி பொழிய ஆரம்பித்தது. பணமழை நின்ற பொழுது அவளுடைய மொத்த உடம்பும் 2000 ரூபாய் நோட்டுகளால் மூடப்பட்டிருந்தது. அவளுக்கு கீழேயும் ஏகப்பட்ட நோட்டுகள் ஒரு பெட் மாதிரி விரிந்து கிடந்தது. சுற்றி நின்ற அத்தனை பேரும் மந்திரித்து விட்ட மாதிரி அந்த திகிலூட்டும் காட்சியை வெறித்து பார்த்து கொண்டு இருந்தார்கள். திடீரென மாதவனுக்கு தன் தோள் மேலே ஸ்டெல்லாவின் விரல்கள் பலமாக அமுங்குவது தெரிந்தது. அவன் அவளை திரும்பி பார்த்தான். அவளுடைய முகம் பேப்பர் மாதிரி வெளுத்து போய் உடல் முழுக்க நடுங்கிக் கொண்டிருந்தது. இங்கிருந்து கிளம்பிடலாம் சார், அவள் ரொம்ப கஷ்டப்பட்டு வார்த்தைகளை வெளியே விட்டா. இல்லைனா நான் இங்கேயே மயங்கி விழுந்து செத்துருவும் போல் இருக்குது. மாதவன் இன்ஸ்பெக்டரை பார்த்தான். ஸ்டெல்லா சொன்னதை அவரும் கேட்டுக்கொண்டு தான் இருந்தார். சரி வக்கீல் சார், நீங்கள் கிளம்புங்க, இன்ஸ்பெக்டர் சொன்னார். உங்கள் மேலே இப்போ ஒரு தப்பான குற்றச்சாட்டு இல்லை. உங்களோட அந்த அரெஸ்ட் வாரண்டை நாளை காலையில் நான் ரத்து பண்ணிடுவேன். உங்களோட வாக்குமூலத்தை நான் அப்புறமா வந்து பொறுமையாக வாங்கிக்கிறேன். வேறு ஏதாவது சின்ன சின்ன விவரம் இருந்தால் அதை அப்புறமா பார்த்துக்கலாம். தேங்க்யூ சார், மாதவன் ரொம்ப விசுவாசத்துடன் சொன்னார். ரொம்ப தேங்க்ஸ் சார். அவன் ஸ்டெல்லாவை தன் கைகளால் அணைத்து தாங்கி பிடித்து கொண்டே மெயின் கதவை நோக்கி நடந்தான். அவர்கள் வாசலை கடந்து வெளியே போன வினாடி இன்ஸ்பெக்டர் பின்னாடி அந்த சத்தமாக கூப்பிட்டார். மிஸ்ஸஸ் ஸ்டெல்லா மாதவன். 2 பேரும் அப்படியே திரும்பி நின்று பார்த்தார்கள். கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கம்மா, இன்ஸ்பெக்டர் சிரித்துக்கொண்டே சொன்னார். இனிமேல் இந்த வக்கீல் சாரோட கால் எப்போவுமே நேராக கோர்ட்டுக்கு மட்டும்தான் போகணும். கோர்ட்டு முடிஞ்சு வரும்போது எவ்வளோது ஒரு கேரக்டர் கேட்ட பொண்ணு காலி ஃப்ளாட்டுக்குள்ளே போகாமல் பார்த்துக்க வேண்டியது உன் பொறுப்பு. நான் அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக கவனிச்சுக்கேன் சார், ஸ்டெல்லா அசைக்க முடியாத உறுதியான குரலில் சொன்னார். 2 பேரும் அந்த பங்களாவை விட்டு வெளியே வந்தார்கள். நள்ளிரவு பனி அவர்கள் முகத்தில் இதமாக விழுந்தது.